ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ட்ரெய்லர் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் டேட்டையே ரொம்ப ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கொஞ்ச நாள் கேப்பு ஓவர் ஹைப் வந்துச்சு படத்துக்கானது. ட்ரெய்லர் பார்த்தோம்னா இன்னும் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. படம் வந்து ஒரு மாதிரி தரமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தான் அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தேன். எக்ஸ்ட்ரானரி ட்ரெய்லர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க படத்துக்காக. சரி, நிறைய கேஸ்ட் யூஸ் பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணி ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் இனோவேஷன்ஸாக புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைரக்டர் பேர் வந்து சரியாக ஞாபகம் வரல, ஆனால் சூப்பராக வந்துடும் நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் வந்து கமல் சாரோட வாய்ஸ் வந்து சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்றைக்கி நம்ம டல்கி 2019 ட்ரெய்லர் பார்க்குறோம். ரெடி 1 2 3. ஸ்டார்டிங் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது, அது மியூசிக்கே இருக்கு. இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்லே கடைசி நகரம் காசி. மேல தண்ணி இருக்கா? பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். சந்தோஷ் நாராயணன் இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு. இப்ப திரும்ப அந்த இப்ப வெளிச்சமான நேரம் வந்துடுச்சு. உயிருக்குள்ள இன்னொரு உயிர். நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. பிரபாஸோட அம்மா தான் இவங்க. இதை எப்படியாவது தடுக்கணும். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? எவ்வளவு நல்ல கனவு கண்டுட்டு இருந்தாங்க. நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம். 1 மில்லியன் யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்காடா? எதுவுமே இல்ல. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? என் கூட வா. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? பிரபாஸ் வந்து நிறைய பேர் பிடிக்காது. அது போய் உன்னை தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது பைரவா. உலகத்துல ஒரே ஒரு சைடு தான், உன் சைடு. பைரவா 5 ஸ்டார் பாம். லெட்ஸ் கோ. ஹாய். ஹாய். எனக்கு அந்த பொண்ணு வேணும். பாயிண்ட் என்னன்னா, என்னால மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். அவ்வளோ ஷூரா? ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல. யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுலயும் தோக்க மாட்டேன். டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் தான் நல்லா இருக்குது. இன்னும் இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிருக்காக எத்தனை பேர் இங்க பலியாகணும்? பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு. அவரோட கெட்டப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. முன்னாடி அவரோட படம் வந்து மகாநதி. அந்த படம் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சமைட்டு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வச்சு அந்த படத்தையும் பெரிய இது கொடுத்தாரு. ஸோ இந்த படத்தையும் வந்து பெரிய பெரிய டெக்னீஷியன்ட்டு, ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் ப்ரமோஷன், ஈவெண்ட் எல்லாமே கூப்பிட்டு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க படத்தை. ஸோ ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பிரபாஸ்லாம் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ எனக்கு வந்து பிரபாஸ் வந்து சலார் படத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவரோட ரொம்ப ஓவர் பில்டப் சீன்ஸ்லாம் விட்டுருங்க, அவரோட நேச்சுரல் ஆக்டிங், அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார், பேசுவார். அந்த விஷயத்தில் அவர் வந்து கிரேட் ஹியூமன் பீயிங். அதில் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஸோ அந்த சலார் படத்துலேருந்து மனுஷனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து ஒரு ஓவர் ஹைப்பு. ப்ளஸ் பக்கத்தில் கமலஹாசன் சார். அது இல்லாமல் நம்மளோட மியூசிக்கல் கெரியர் என்னோடய குரு சந்தோஷ் நாராயண் அவர் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர்.
ஸோ அவரோட பாட்டு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணாதவங்களே இருக்கவே முடியாது. ஸோ நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு பாட்டாவது கேட்டால் நீங்கள் ரொம்ப வைப் பண்ணியிருப்பீங்க. அது சந்தோஷ் நாராயண் பிளேலிஸ்ட் தான் இருக்கும். ஸோ வீடியோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம்பிள்ஸ் பை ஃப்ரம் பியர் ரியாக்ஷன்ஸ்.